சிவனை வலம் வந்து பட்டினத்தாரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் மோட்சம் பெற்ற இடத்துக்கு போயிருக்கீங்களா? அவர் ஞானம் பெற்ற கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போகணும்னு ஆசை இருந்துச்சு, போகலை. இந்தா உன் உடல்நிலை புண்ணியமாக்கப்படுகிறது, நோயற்ற வாழ்வோடு வாழ்வாருப்பா. காலை விட்டுவாமா, கொஞ்சம் வெண்ணிதாங்க. குழந்தை சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? தஞ்சாவூர் இல்லை, குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? அது எல்லாத்துக்கும் இருக்கு தம்பி. ஏய், வாமா. உண்பது கால் உடுப்பது முழம் என்பது எண்ணாயிரம் கோடி. உடலை பற்றி வெளியில் சொல்லிட்டா, ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிய. எத்தனை பிள்ளைகள் உனக்கு? 4 பிள்ளைகள். இப்போ என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கால் ஒன்றுட்டு வா. ஒரு பிள்ளைக்கு நெஞ்சு வலிக்கு. அஞ்சாதே நீ அஞ்சாதே, ஒரு பக்கத்தில் காலில் நரம்பு சவ்வு சம்பந்தமான பிரச்சனைகள் உன் உடலில் இருக்குது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் படபடப்பும் இதயம் சம்பந்தமான சந்தேகமும் உனக்கு ஏற்பட்டது. ஒரு பொம்பளையினுடைய வார்த்தையின் சொல்ல கேட்டு உன் குடும்பத்தில் பல பிரிவும் சண்டைகளும் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரிந்த நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். யாரோ ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனையில் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்து அதில் தோல்வியுற்று வெற்றி கிடைக்காத வேதனை உன் உள்மனதுக்குள்ள. கால் வந்துட்டுவான். காதல் கருமசாமிக்கு இந்தா உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தார மன நிறைவோடு வாழ வைக்க மகனே. சந்தோஷமா இரு, சாப்பிட்டு போ. கருமசாமிக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்த மகன் யாரப்பா? இடம் சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யாரு? என்ன வேதனை உனக்கு? கால் வந்துட்டாங்க. நீங்கள் தஞ்சாவூரா? பின்னையா எந்திக்கிறீங்க? பாட்டாலே என்ன பேருப்பா? முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய பேரும் சேர்ந்து என்ன? கண்ண முடிக்கா. சரி, ஓகே. கால் வந்துட்டு வரலாம். கவலைப்படாதா. தொழிலை விருத்தி பண்ணி தரணுமா கடனை தீர்க்கணுமாடா? கடனை தீர்க்கணும். இந்த மலரை கொண்டு போய் என் திருவடியில் வச்சு கும்பிடு. வீட்டில் அதிசயமாக உனக்கு பணம் வரும். 2 பேர்களுக்கு உனக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவியில் உன் கடன் தீரும். நல்லா இருக்கும் மகனே, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு உண்டுமா? வரலாம். கால் வந்துட்டு வரலாம். பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடும் வேண்டும் போற்றி. யாரு மா? என்ன உட்கார் உட்கார்ப்பா. ராஜாக்க வீரம்மா வராடா. கண்ணாடியை கலத்திக்கா. நீயே எதுவும் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குனியாப்பா? அதில் உண்மை இருக்காடா? பொய்யான டாக்குமெண்ட்டு தானே? கால் வந்துட்டு வா. அதான் நான் சொன்னேன், பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி.
அது சில பேர்களை டேக் அடித்து இப்படி கொண்டு போனால் தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக நீ அதை உருவாக்குன. மனசறிந்து இதை ஏமாற்றி வாங்கிறோம்னு சொல்லி நீ செய்யலை. சம்மந்தப்பட்டவங்க உனக்கு கட்டுப்படலை, இப்படி ஒரு டேக் அடிப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. வேறு என்ன வேணும் உனக்கு? மனைவி எங்கே இருக்கா? உண்மையாக்கணும்னு அவங்க பக்கத்தில் உள்ள தவறுகளை நான் வெளிப்படுத்தி தரணும், அதுதான் உண்மை. ஆனால் நீ அதை கற்பனையில் எழுதி வச்சிருக்கிற, அது நீ கற்பனையா உண்மையா? இல்லை, நான் எழுதி வைக்கல. அது என்கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதனோட உண்மை இன்னும் வந்துடும். உன் பக்கம் நீதி கிடைக்கும். போ, அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் பக்கம் கோயம்புத்தூர் உத்தரவுக்கு வெயிட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலையா இடம் விற்பனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? கோயம்புத்தூர் இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது. என்னம்மா இடம் உனக்கு? தோட்டம் என்ன செய்யணும்? காலில் வந்துட்டு வா, காலில் வந்துட்டு ஆத்தா. ஒரு டீ வாங்கி தாங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 18 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் வீட்டில் வேலெடுத்து விளையாடி வந்த முருகனுடைய அடையாள சின்னங்கள் உண்டா? அவைகளெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நிலைத்தன்மையாக இல்லை. தெய்வ சக்தியினுடைய தொடர்புகள் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இவ்வளவு பெரிய வேதனை நடக்கிறது என்ற ஒரு குழப்பம். நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியாகி உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. நான் இடத்தை பற்றி தான் இன்றைக்கி உத்தரவு. நீதி வேண்டுமா? வேற என்ன வேணும்? தோட்ட விஷயத்தை முடிச்சு தாரேன். உன் பையனை பற்றி பௌர்ணமிக்கு விளக்கு பண்ணி வெற்றியாக்கி தாரேன். பக்கத்தில் வாப்பா, பௌர்ணமி அன்னைக்கு வழக்கு பண்ணி தாரேன். கர்மசாமிக்கு அப்படியா? சரி, நல்லது. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க, இங்கேயெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதுமா. அங்கே போய் உட்கார சொல்லுவான் சாமியை. போங்க அங்கிட்டு கால் வந்துட்டோப்பா. கறி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எங்கடா இருக்காங்க பிள்ளைங்கள்லாம்? வாங்க பக்கத்தில். கண்ணை மூடி உட்காரு. நீ கண்ணை மூடி உட்காரு. 2 ஒன்று போல கால் வந்துட்டு வா. அடிமையில் உடம்பில் ரத்தம் எதற்கு, அச்சப்பட்ட கோழைக்கு இன்னும் எதற்கு? கல்யாணத்துக்கு உன் பிள்ளை மனப்பூர்வமாக உங்களுக்கு சம்மதிச்சு வராங்களா? ஒரு பொண்ணுடைய மனதில் குழப்பம் நடந்து உன் பையனுடைய மனது பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு காலத்தில் நடந்துச்சு. அதனுடைய சாபமும் மனவேதனையும் இப்போ உன் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு தடையாக வந்து நிற்கி. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் போகும்பொழுது விநாயக பெருமான் வராரா? பிள்ளையார் இருக்காரா? வெட்டவெளி விநாயகரா? கோயிலாக இருக்கா? பிள்ளையார் வெளியே இருக்காரா? வெளியில் வெட்டவெளி விநாயகர்னு சொல்லுதே. கால் வந்துட்டுவாங்க.
மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். ஒரு பிள்ளைக்கு இந்த ஆண்டில் நான் கல்யாணம் நடத்தி தரேன்ப்பா. உன் பிள்ளைகளுடைய கழுத்தில் திரு நாகம் சுற்றி இருக்கு. நாகதோஷம் சம்பந்தமான விஷயத்துக்கு நிவாரணம் செய்து கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். இழந்த பணத்தையும் மீட்டித்தாரேன். வேற என்ன வேணும்? இந்தா பக்கத்தில் வாப்பா, நாளைக்கு தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்து போங்க. கர்மசாமிக்கு இருக்கட்டும், வச்சிருங்க வாரேன். கர்மசாமிக்கு அப்படியா? என்னுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டுவருடைய மனம் வேதனைப்பட்டு குழப்பத்துக்குரிய நிலை இருக்கிறது காட்டு வந்தது யாரு? வாங்க. உங்க மனைவி எங்க இருக்காங்க? மகள் பிரிஞ்சிருக்காங்களா? மகா பிரிஞ்சிருக்காளா? கால் வந்துட்டு வாங்க. மாறிடும், கவலைப்பட வேண்டாம், உட்காரலாம். அவளுடைய மனதை போய் பார்த்தம்பா. தேவையில்லாத வார்த்தைகளால தான் அந்த அமைதி குறைஞ்சிருக்கே தவிர வேற எந்த செயல்பாடுகளும் அங்கே நடக்கலை. ஆனால் கொஞ்சம் பொன்பொருள் சம்பந்தமான குழப்பங்களும் அங்கே நடந்து சில இழப்புகள் நடந்திருக்கு. அந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக வாழ வச்சு தந்தா போதுமா? சரி, வேற என்ன வேணும்? நல்வாழ்வு அமைச்சுத்தார. இந்தா, என் துணையால் உன் குடும்பம் உயரும் மகனே, மகிழ்ச்சியாக இருப்பாய், நல்ல வயிறார சாப்பிட்டு போப்பா. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. பிள்ளையின் என் மகனுடைய மனதை பற்றி எனக்கு தெரியணும்னு காட்டு வந்தது யாரு? என்ன உன் பையனுக்கு மனத்தை பற்றி தெரியணுமா? என்ன உன் பையனுக்கு? இப்போ படிக்க மாட்டேங்கான அவனுங்க, கால் வந்துட்டு வா. மனசை பற்றி தெரியணும். அப்போ மனதுக்குள்ளே யாரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியணும்ல. உண்மையா இல்லையா? உங்களுக்கு எந்த ஊர்? கண்ண மூடுமா முதல்ல, நீ நிமிந்து உட்காருமா, என்னைய மட்டும் நினச்சிக்காமா. மனக்கண்ணில் போராட்டம், இரண்டு வித நட்புகளால் பாதிப்பு. நண்பர்கள் ஆண் நட்பும் உண்டு, பெண் நட்பும் உண்டு. இந்த இரண்டிலும் அவனுடைய உள்ளம் குழப்பம் அடைந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறான் உன் மகன். கால் வந்துட்டு வா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கான். டெய்லி நைட்டில் 11 மணி 12 மணி வரை 1 மணி வரை கூட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கான். அந்த தொடர்புலேயே அவன் மனத்தை மாற்றி தெளிய முடியுதா போதும்ல. ஃபோனில் தானே உலகமே விளையாடிக்கிட்டு இருக்கு. ஃபோன்லேயே தொடக்கூடாதுன்னா எப்படி? அவன் மனதை ஒழுங்கீனத்திலேருந்து காப்பாற்றித்தாரன். அப்படி வெற்றி விட்டு இந்தா, நாளை காலை என்னைய பார்த்துப்போம். வெற்றி விட்டு ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை நான் வச்சிருக்கிற தொழிலில் தடை இருக்கு, என்னால் சீராக நடக்க முடியலன்னு வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில்? என்ன வேலை? கொடை. வாங்க. காலன்ட்டு வாங்க. எது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி, ஏது பிழை செய்தாலும். முருகப்பெருமான் வரார, என்ன விஷயம்? முருகனை கும்பிடுவீங்களா? இப்போ அவரை விட்டுட்டீங்க, என்ன காரணமாக விட்டீங்க? 14 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சம்பந்தம் கலந்த வழிகளில் உறவினர்களால் நிறைய பாதிப்பும் ஏமாற்றமும் நடந்துச்சு.
உண்மையா? அதில் நமக்கு வர வேண்டிய பணம், நமக்கு வர வேண்டிய உறவுகள், இவைகளெல்லாம் பகையாகுச்சு. உயிர் போகக்கூடிய அளவுக்கு நோயால் வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு தேறி கிடக்கின்ற பொழுது கூட உறவினர்கள் உன்னை வந்து பார்க்கவும் இல்லை, உதவவும் இல்லை. உண்மையா இல்லையா? காரணம் சொல்லலாம். இப்போ சொற்பமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை வச்சு இருக்கிற வருமானத்தை வச்சு சாப்பாடு சௌகரியங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் கூட இப்போ ஏமாற்றமும், உங்கள் ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கலை, வேண்டாம், நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை இப்போ நடக்கு. இந்த தடையிலிருந்து விடுதலையாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? பைசா நான் தாரேன், இந்தா உன் தொழிலும் நடக்கும், உன் வீட்டையும் பேணி தாரப்பா, சந்தோஷமா வயிறார சாப்பிட்டுப்போம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் கோயம்புத்தூரில் வியாபாரம். என்ன வியாபாரம் என்னாச்சு வச்சுருக்கிய? கால் வந்துட்டு வாங்க என்னாச்சு. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க. உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாற்றி வைக்கும் உத்தமனவன். கற்பராயன் எங்க இருக்கிறார்? அவங்க பேர் கீழா? சபரிமலைக்கு தர்மசாஸ்தா வராரு, அவர் மேலே உங்களுக்கு எதுவும் பக்தி உண்டுமா? எவ்வளோ நாள் போயிருக்கிய? சரி, இன்னொருத்தர காலம் விட்டுலாம். எருமேனி தனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் ஏறுமயில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஏறுமையில் வேறவனின் அருமை சோதரன். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்தேன், பழைய ஜனவசியம் உள்ள இல்லை. அடிக்கடி சகட யோகம் மாதிரி சில நாட்கள் வருமானம் வருது, சில நாட்கள் வருமானத்தை பற்றி சிந்தனையும் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம இதை தொடர்ந்து நடத்த முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கிற உள்குழப்பம் மனத்துக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்கும். இருக்கா இல்லையா? வேற எதுவும் மாறுபாடு செஞ்சிருப்பாங்களா? அப்படி எதுவும் மயக்க நிலை நடந்திருக்குமா, சூனியங்கள் நடந்திருக்குமா என்ற சந்தேகம் ஒரு மனத்தில் இருக்கு. ஏன் அதை ஒரு மனத்தில் இருக்குன்னு சொன்ன முழு மனத்தில் இல்லையா? அதில் உனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. மந்திர தந்திரங்கிறலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இருக்கிற தூயர நிலையை பார்த்தா நடந்திருக்குமோ இருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வு உன் உள்மனத்தில் இருக்கு. நடந்தது உண்மையப்பா. அதனால் இப்போ 1.25 ஆண்டுகளாக தொழிலாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதி குறைவுகளும் நடப்பதற்கு காரணம் அதுதான். மாற்றி தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? நிச்சயமாக இன்னும் 6 மாதங்கள் நீ அப்படியே இரு. அதுக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு வா, சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். தொழிலை பற்றி பேசுவோம், கல்யாணத்தை பற்றி பௌர்ணமியில் பேசுவோம். மதியம் என்னை பார்த்து போப்பா 3:30 மணிக்கு. கர்மசாமி, என்னுடைய விவசாயம் சம்பந்தமாக எனக்கு தெளிவு கிடைக்கணும் கேட்டு வந்தது யாருப்பா? கோயம்புத்தூர்ல விவசாயம் யார் வச்சிருக்கா? பொள்ளாச்சியை நான் கூப்பிடுறீங்க, கோயம்புத்தூர் தான் கூப்பிட்டுருக்கேன். விவசாயத்தை பற்றி யார் வச்சிருக்கீங்களா? விவசாயத்தை பற்றி கேட்குது. அடுத்த பைசில் கர்மசாமி, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கல்வியும் தெளிவாக இருக்கணும்னு ஒரு பெண்ணடியாள் கேட்க வரா. யாருமா? பெண்ணடியாள். 3 பேர் உத்தரவு இருக்கு. கோயம்புத்தூர் உத்தரவு அவ்வளவுதான். கோயம்புத்தூர் உத்தரவு அவ்வளவுதான். திருப்பத்தூர்
திருப்பத்தூர். வேலூர் திருப்பத்தூர். வேலூர் திருப்பத்தூர். திருப்பத்தூர் பக்தராங்க. திருப்பத்தூர். காரைக்குடி திருப்பத்தூரா வேலூர் திருப்பத்தூரா? வேலூர் திருப்பத்தூர். வாப்பா, கால் வந்துட்டு வா. செல்ல ஆஃப் பண்ணுங்க. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதைகள். என்னடா வேணும் தம்பி? பக்கத்தில் வா. பாட்டு பாடல, காதில் விழுந்துச்சா? என்ன புள்ள? அவள் ஒரு நவரச நாடகம். உன்னுடைய பார்வையில் சில பெண்கள் அமையன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்தாய். அவர்களுக்காக சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி பார்த்தாய். ஆனால் அதெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கல. இப்போ இந்த திருமணம் எனக்கு நடக்குமா அல்லது தடைகள் இருக்க, என்ன காரணம்ங்கிறது தெரியணும், அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்று உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. அப்படியா சாமி? நிலை இல்லையா? கேட்டு பார்த்துருவோம். ஆறுமறை பரவிய நிலையில்லாத மனதை கொண்டவனாம் நீ. ஒரு முடிவோடு நிற்கக்கூடிய மனநிலை உனக்கு இல்லை. உன்னுடைய ஜாதகத்தையும் போய் பார்த்தேன். 7ஆம் இடத்தை சனி பகவான் வந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கிற காரணத்தால் களத்திரஸ்தானம் சம்மந்தமாக ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. அடிக்கடி குழப்பமானதாக இருக்கும். வந்து பேசுவாங்க, நாளைக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம்பா, இதெல்லாம் நடக்காது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. பொருத்தமே இருந்தாலும் நடக்க மாட்டுக்கு. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம்? இவன் உறுதியான மனம் படைத்தவனாக இருக்க மாட்டான், இந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு ஜாதகக்காரருடைய வாக்கில் அந்த கிரக சாந்தியை பற்றி சொல்லுதான். அதனாலவே இது தடையாக இருக்கு. அப்போ அதற்கு தகுந்த பொண்ணை கருப்பசாமி எங்கேயோ படைச்சி வச்சிருக்கான். அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வச்சிட்டோம்னா நீ வாழ்ந்துருவ. கால் வந்துட்டு வா. நெஞ்சுக்கு நீதி உண்டு, தோளுக்கு வாழும் உண்டு. இந்தா களத்திர தோஷம்னு ஒன்று இருக்குடா. அந்த களத்திர தோஷம்னா நம்மளை விட்டு களத்திர தோஷம் இல்லை, களத்திர தோஷம். ஒரு கல்யாணத்தை முடித்த பிறகு தாய் அல்லது தகப்பன் அவங்களுக்கு உடல் சம்பந்தமான குறைபாடுகள், மாங்கல்யம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பேர் தான் களத்திர தோஷம். இப்போ நீ கல்யாணம் முடிச்சோன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடல்நிலைகளில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படலாம் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு. அந்த குறை இல்லாமல் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போ, வெற்றி ஆகிட்டார். அப்படி கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? மகன். இந்த உட்காரு, உன்னை பேரை கூப்பிடுவேன், நீ பயப்படாத. என்ன பையன் எங்கே படிக்கான்? கால் வந்துட்டு வரலாம். ஆனந்தம். இன்னொரு தரம் கால் விடலாம். இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தால் என்ன, அடிக்கடி வீட்டு முன்னால கற்பூரத்தை ஏற்றி ஏற்றி வச்சு திருஷ்டி கடிக்காங்களே, அந்த மாதிரி கற்பூர பாக்கெட்டு கிடக்கு. டப்பா தானே அது, பாரு, சுட டப்பா தானே. உன்னை வந்து தேவையில்லாமல் ஒரு குடும்பத்துக்காரங்க